I'm so fine. ஆடல் பாடல் அப்புறம் வந்துட்டு அம்மன் திருநங்கைகளாலே ஒரு பாட்டு வச்சு நான் திருநங்கை எனக்கு என்ன நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் காமன் மேன் டே 2 பொறுத்த வரைக்கும் வந்து 10 பேர் செலெக்ஷன் ப்ராசஸ்க்காக வந்தாங்க. அதுல ஜட்ஜஸ் 3 பேரை செலக்ட் பண்ணாங்க, 3 பேரை ரிஜெக்ட் பண்ணாங்க, 4 பேரை ஆன் ஹோல்டுல வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 8 பேர் யாரெல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் ரிசல்ட் கிடைச்சது அப்படின்றத நம்ம வீடியோவா போட்டிருக்கோம். அந்த வீடியோவையும் கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா வந்து சம்ஷி அப்படின்ற ஒருத்தங்க வந்திருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பேசிக்காவே திருநங்கை போல வந்தவங்க கிட்ட மாயா முதல்ல வந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கும்போது நான் திருநங்கை, என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய அவமானங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து யாராவது வந்து முதல்ல என்ன பார்ப்பாங்க, பொண்ணு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் நான் பேசும்போது ஆன் வாய்ஸ் வருதுல்ல, அதை நினைச்சு கொஞ்சம் தள்ளிலாம் போயிடுவாங்க. இப்போ பஸ்ல நான் உட்காடுறேன்னா கொஞ்சம் தள்ளிலாம் போவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை தரும். அதாவது திருநங்கனாலே வந்து ரொம்ப ரஃபா நடந்துப்பாங்க. இந்த மாதிரி வந்து எல்லார்கிட்டையும் யாசகம் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. ஆனால் திருநங்கையிலையும் ஜாலியான டைப்பை சேர்ந்தவங்க இருக்காங்க, எல்லா விதத்துலையும் இருக்காங்க. மக்கள் மத்தியில் இருக்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை மாற்றணும்னா நான் கண்டிப்பா வரணும்னு முடிவு பண்ணி தான் வந்திருக்கேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ராஜு ஒரு பாயிண்ட்டை வச்சு சூப்பரா லாக் பண்றாரு. அது என்னன்னா வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து கலந்துக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அதுல 50க்குள்ள நீங்க வந்துட்டீங்க, இந்த ஸ்டேஜுக்கும் நீங்க வந்துட்டீங்க, இதுவே வந்து பெரிய விஷயம் தான், இதுவே போதுமே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல நான் உள்ளேயும் போகணும், எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி இருக்குல்ல, அதுல டான்ஸ் பண்ற வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஜட்ஜா இருக்க ஆரி எல்லார்கிட்டயும் கேட்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அது என்னன்னா டான்ஸ் ஆடுற ஸ்கில் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கு, அதை எடுத்து ஓரமா வச்சிருங்க, அதை தாண்டி உங்ககிட்ட வேற ஏதாவது ஸ்கில் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்கும்போது இவங்களுமே என்ன ஸ்கில் சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் நல்லா பேசுவேன் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ராஜு வந்து குறுக்க புந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. ராஜுக்கு ஏற்கனவே இவங்களை பத்தி தெரியும் போல, அதாவது இவங்க டான்ஸ்லாம் பண்றாங்கல்ல, அது மூலியமா இவங்களை தெரியும் போல, உங்களுக்கு தான் சிலம்பம் நல்லா வந்து பண்ண தெரியும்ல, அதை பத்தி சொல்லுங்க, நீங்க சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன், நீங்க சொல்லவே மாட்டீங்களே அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஒருவேளை டீம் ராஜு கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ராஜு வந்து சிலம்பம் தெரியும் தானே கேட்கும்போது இவங்களும் ஓரளவுக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த குச்சை இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு ராஜு சொன்னா குச்சி இந்த இடத்துக்கு வந்துருது. இவங்களுமே சிலம்பம் பண்றாங்க. பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ப்ராப்பராலாம் சிலம்பம் வரலங்க. ஏன்னா டெம்ப்ளேட்டா வந்து சிலம்பம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு போகும்போதே வந்து சில விஷயங்களை சொல்லி தருவாங்கல்ல, அந்த விஷயத்தை மட்டும் தான் பண்றாங்க, பெருசா எதுவும் பண்ணல. அப்ப ராஜு இருக்கார்ல, சிங்கம் சிலம்பம் பண்ணி பார்த்துருக்கீங்களா, நான் சிலம்பம் பண்றதுக்காக வரேன்ற மாதிரிலாம் சொன்னாரு. ஒருவேளை ராஜுவும் நல்லா பண்ணுவார் போல அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸ் 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது ஓவியா ஆரி 2 பேருமே வந்து ராஜு சூப்பரா பண்ணுவார் போல, இப்ப பண்ண போறாரு அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கும்போது ராஜுவும் வந்து அந்த ஸ்டிக்கை வாங்கி பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. நல்லா பண்ணுவார்னு பார்த்தா அவருக்கு சுத்தமாவே பண்ண வரல, குச்செல்லாம் தூக்கி தூக்கி போட்டுட்டு இருந்தாரு. ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்றாருன்னா, இல்ல நமக்கு குங்ஃபுனா நல்லா வரும், இந்த சிலம்பாட்டம் பெருசா வரலன்ற மாதிரி காமெடியா தான் பேசினாரு. இந்த சம்ஷி விஷயத்துல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு 3 ஜட்ஜஸ்க்கும் தெரியல. 3 ஜட்ஜஸும் உங்களை ஆன் ஹோல்டுல வைக்கிறோம், அதாவது செலக்டும் பண்ணல ரிஜெக்டும் பண்ணல, இப்போதைக்கு ஆன் ஹோல்டுல வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்களுமே வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிட்டு கிளம்புனாங்க.